ஆக்சுவலி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு ஆன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன் பேசின வீடியோ தான் இது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இனிமே விஜய் வந்து வரும்போது ஒரு பெரிய ஒரு லாரி தான் எடுத்துட்டு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எதையோ தூக்கி போடுறாங்க விஜய் மேல. அவர் தடுக்கிறதுக்காக ஆளே வச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி அந்த ஃப்ரேமை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து பூக்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் தனியா பூக்க வச்சுக்கிட்டு ஸோ அந்த அளவுக்கு அன்பை பொழிஞ்சிட்டாங்க நெல்லை மக்கள். இந்த அளவுக்குலாம் யாரும் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பா விஜயே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியாது. வீடியோ ஆஃப் த டே அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா ஒரு சின்ன பையன் சிஎஸ்கே ஜெர்சி போட்டிருக்கான். அவனை தூக்குறாரு, மேல கொடுங்கன்னு சொல்லி தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டாரு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்க டைட்டில்ல பார்த்த மாதிரியே திருநெல்வேலியை திணற வைத்த விஜய் அப்படிதான் வந்து இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் போறாரு. சரி, ஓகே, கூட்டம் கூடல, சில இடங்கள்ல வந்துட்டு எல்லா இடங்கள்லயுமே கூடுற மாதிரி அங்கேயும் கூடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் திருநெல்வேலி போகும்போது இருந்துச்சு. சரி, தூத்துக்குடி போய் ஒரு ரோட் ஷோலாம் பண்ண போறாரு, திருநெல்வேலியில வந்து பேச போறாரு, பேசிட்டு ஒரு ரோட் ஷோ பண்ண போறாரு, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து ஒரு ரோட் ஷோ, ஒரு அரசியல் கேம்பெயின் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சிருவோம். ஏன்னா இப்போ பேச போறது பார்த்தீங்கன்னா இது அரசியல் கேம்பெயினு. இப்போ மற்ற கட்சிகள்லாம் சொல்றாங்கல்ல, விஜய் வந்து ஒரு நடிகர், அதனால கூட்டம் கூடுது, விஜயை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ கூட்டம் வருது, மற்றபடி இதெல்லாம் ஓட்டா மாறாது, இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு விஜய்க்கும் மக்களுக்கு கனெக்டை பற்றி பேசிடலாம். ஏன்னா திருநெல்வேலி அந்த இதை முடிச்சுட்டு ரோட் ஷோ பண்றதுக்காக அப்படி உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அங்க ஆரம்பிச்ச கூட்டம் அவர் ஊரை விட்டு வெளியில, அதாவது அவுட்டர் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா லைவை கூட கட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் அவ்வளவு கூட்டம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள், காலேஜ் போறவங்க, அந்த காலேஜ் போற ஒரு வேன்லாம் பாத்தீங்கன்னா நின்றுச்சு. அந்த இடத்துலயே நின்றுட்டு இறங்கி நின்று பார்த்து தான் போகும்னு சொல்லி நின்றுச்சு. இதை தாண்டி இனிமேலும் வந்து விஜய் அவர்கள் வரும்போது பெரிய ஒரு லாரி ஒன்று வர சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து இவங்க கொடுக்குற பொருள்லாம் எடுத்து தூக்கி போறது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னத்தையோ தூக்கி எறிகிறாங்க, எதையோ கொடுக்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சிலை கொடுக்குறாங்க, திடீர்னு பார்த்தா முருகர் போட்டோ கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு அந்த மெக்கா மெதினா இருக்கு இல்லையா, அந்த மெக்கா மெதினா இருக்கு இல்லையா, அந்த புனித தலம், அதை எடுத்து அப்படியே ஒரு அட்டை மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. இதை தூக்கி போடுறாங்க, கூலிங் கிளாஸ் தூக்கி போடுறாங்க. இனிமே விஜய் வந்து வரும்போது ஒரு பெரிய ஒரு லாரி தான் எடுத்துட்டு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எதையோ தூக்கி போடுறாங்க விஜய் மேல. அவர் தடுக்கிறதுக்காக ஆளே வச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி அந்த ஃப்ரேமை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து பூக்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் தனியா பூக்க வச்சுக்கிட்டு அவர் எடுத்து எரிய ஆரம்பிச்சிட்டாரு மக்கள் மேல. ஸோ அந்த அளவுக்கு அன்பை பொழிஞ்சிட்டாங்க நெல்லை மக்கள். இந்த அளவுக்குலாம் யாரும் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பா விஜயே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியாது இவ்வளவு பெரிய கூட்டம் நமக்காக வரும்னு சொல்லிட்டு. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வீக் டே, ஒரு வெனஸ்டே. ஸோ வெனஸ்டே அன்னைக்கு ஒரு தெருவுக்குள்ள போறாரு அப்படின்னா இந்த டைம், அதுவும் அவர் போன டைம் பார்த்தீங்கன்னா 2 to 3, 3 to 4 இந்த டைம்குள்ள பார்த்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் வந்து சேர்ந்துருக்குது. எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்காங்க, அலாலையா வந்துட்டு சேர்ந்து விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு கொடுத்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கிட்டார் கொடுக்குறாரு, ஒருத்தர் இளநீ கொடுக்குறாரு, ஒருத்தர் வந்துட்டு கூலிங், அந்த எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்ஸ்க்கு மட்டுமே பின்னாடி ஒரு கடையை வச்சிடலாம் போல, அந்த அளவுக்கு உள்ள தூக்கி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. போட்டோஸு, ஃப்ரேம் எல்லாம் கொடுத்தாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து வீடியோ ஆஃப் த டே அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா ஒரு சின்ன பையன் சிஎஸ்கே ஜெர்சி போட்டிருக்கான். அவனை தூக்குறாரு, மேல கொடுங்கன்னு சொல்லி தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டாரு. அதாவது குழந்தைங்களுக்கு ரொம்ப விஜயை பிடிக்கும், விஜய்க்கும் குழந்தைங்களை பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் நிறைய அதை பத்திலாம் பேசிட்டு இருப்போம். கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தோல் மேல வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடி, அதாவது நான் சொன்னேன்ல, இது பொலிட்டிக்கல் கேம்பெயின் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஏதோ திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க அந்த பகுதி மக்கள். உண்மையிலேயே சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பை மற்ற ஊர்கள்ல இனிமே கிடைக்குமா, இல்லை இதுக்கு முன்னாடி கிடைச்சிருந்ததா அப்படின்னு தெரியல. உண்மையிலேயே நெல்லை மக்கள் வேற லெவல் பண்ணிட்டாங்க, பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு, இது வந்து அரசியலுக்காக பேசுறோம், இல்ல விஜயோட அவருடைய வாக்குகள் இவ்வளவு இருக்குன்றக்காக பேசுறோம் அப்படிலாம் கிடையாது. இது அரசியலை தாண்டி ஒரு ஆள் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்றத கண்கூட பார்க்க முடிஞ்சது. விஜயோட ஆட்டிடியூட், பிஹேவியருமே இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. சென்ஸ் என்னன்னா, எப்பயும் உண்மையான அமைதியா இருக்கிற மனுஷன் இன்னைக்கு பேச்சிலையும் சரி செயல்லையும் சரி பயங்கரமா வந்துட்டு ஓப்பன் அப் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நேத்து வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்னன்னா
விஜய் அவர்கள் பேசுறதெல்லாம் சரி, ஆனா வந்து திமுக எப்பவுமே வந்துட்டு அதிமுக தானே பதில் சொல்லுது. அதிமுக திமுகவை திட்டுது, திமுக அதிமுக திட்டுது. ஆனா இவர் மட்டும் 2 பேர் தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். திமுக கொஞ்சம் இறங்கி அடிச்சா தானே சரியா இருக்கும். நீங்க என்ன இறங்கி அடிக்க மாட்டீங்க? நேற்று தான் பேசியிருந்தோம். பட் இன்னைக்கு ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா செய்ன்னு வச்சிருக்காரு. அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வரிக்கும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே தொடுத்து வச்சிருக்காரு விஜய். ஃபர்ஸ்ட் நேத்து நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம், நெருக்கடியை பத்தி விஜய் அவர்கள் பேசணும். சும்மா எல்லாரும் பேசுறாங்க, எனக்கு நெருக்கடி தராங்க, என்னை வந்து பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க, விஜய் ஏன் பேச மாட்டாரு அப்படின்னும் போது இன்னைக்கு அதை பாயிண்ட் பண்ணி தான் வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. எடுத்த உடனே வந்துட்டு நல்ல வேலை இன்னைக்கு வந்துட்டு முதல்வருக்கு முழு பொறுப்பும் முழு அதிகாரமும் இல்லை. இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு கூட என்னால வந்து இப்படி பார்த்துட்டு இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் வந்திருக்கே முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இந்த வாட்டி 2 பேரையும் சேர்த்து தான் வந்து பேசியிருக்காரு. ஏடிஎம்கே கூட்டணியாலும் சரி, டிஎம்கே கூட்டணியாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் வந்துட்டு என்ன எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற இடத்துக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா போன இதுல வந்து திருச்சியில பேசும்போதே சொல்லியிருந்தாரு, பாஜக மற்றும் பலர்னு சொல்லிட்டு அந்த மற்றும் பலங்கிறத ஏடிஎம்கே தான் சொல்றாரு தொடர்ந்து. அப்போ வந்துட்டு பாஜக திமுக அதை வந்து நேரடியா வந்து பேர் சொல்றாரு. பட் அதிமுக பேரை கூட வந்து பயன்படுத்த மாட்டாரு. அது ஏன்னு தெரியல. இப்போ வரைக்கும் வந்து அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் திமுக கூட்டணியோ இல்ல என்டிஏ கூட்டணியோ ரெண்டுமே ஒண்ணுதான், 2 பேரும் சேர்ந்துதான் ஏத்துட்டு இருக்காங்கன்ற இடத்துக்கு விஜய் வந்திருக்கிறாருன்ற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி கல்லாப்பெட்டி கூட்டணியை வச்சிருக்குது திமுக அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு நம்ம மேல 2 பேருக்குமே செம காண்டு. ஏன்னா மக்கள் கிட்ட என்னதான் வந்து இவனை பத்தி பேசினாலும் மக்கள் இவனை விட்டு போறதா இல்லையே அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. இதை தாண்டி ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதாவது கொஞ்சம் ஆழமா இறங்கியே சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, தமிழக காங்கிரஸை வந்து திமுக வந்து கைக்குள்ள வச்சிருக்குது, ஆனா இந்திய காங்கிரஸ் ஒரிஜினல் காங்கிரஸ் இருக்குல்ல, அது நம்ம பக்கம்தான் இருக்குன்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. இப்பதான் ரீசெண்டா வந்து ராகுல் காந்திக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் ஏதோ ஒரு உரசல் போயிட்டு இருக்கு. புதுச்சேரி வந்தவர் இங்க சென்னையில இறங்கிட்டு கூட மு.க. ஸ்டாலினை பார்க்காம போயிட்டாரு, அங்க புதுச்சேரி போய் திமுகன்ற வார்த்தையே அவர் பயன்படுத்தலையே, இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது விஜயோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணிக்கு ரொம்ப விருப்பம் தெரிவிச்சது ராகுல் காந்தி அவர்கள், ஆனா வந்துட்டு இவங்க தான் வந்து வேண்டான்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா வந்து மேலிடத்தை வச்சு முடிச்சுட்டாங்க திமுக அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு விஜய் வந்து இப்போ மூவ் பண்றாரு. அப்போ காங்கிரஸ் ஓட்டு அப்படின்னும் போது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டு வந்து அதிகமா விழும். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ அந்த சிறுபான்மை ஓட்டு பட்டியலின ஓட்டு என்கிட்ட தான் இருக்குன்னு விஜய் முதல் முறையா ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாரு. இவ்வளவு நாள் வந்து சொல்லியிருக்காரு, அதாவது இப்போ வந்து ஒரு இப்தார் நோம்புக்கு போறாரா அங்க போய் இதை போய் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இந்த வாட்டி தான் பாத்தீங்கன்னா கரெக்டா சிறுபான்மை ஓட்டு எனக்கு இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் பத்தியும் அந்த தொண்டர்களுடைய அந்த கனெக்ட் பத்தியும் பேசியிருந்தார். ஒரு 33 வருஷமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா உங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு வர்றதுக்கும், அப்படி வந்த ஒரு பந்தம் தான் இந்த பூர்வ ஜென்ம பந்தம் தான் எனக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பந்தம். ஏன்னா என் மேல எவ்வளவோ அவதூறு பரப்புனாங்க, நிறைய விஷயங்களை பரப்புனாங்கன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் விஜய் பேசாத அந்த விஷயத்தையும் இந்த வாட்டி வந்து ஓப்பன் அப்பா பேசிட்டாரு. இவ்வளவு நாட்கள் விஜய் பேசாத அந்த இஷ்யூ பத்தி வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஓப்பனாவே பேசியிருக்காரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை பத்தி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் மேல ஏன் பழி போட்டீங்க அப்படின்ற இடத்தோட வந்து விஜய் முடிச்சுக்கிட்டாரு. ஆனா இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கரூர் சம்பவத்துல அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கே தெரியும் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கே தெரியும் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா முழுக்க விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவதூறு பரப்புனீங்க. ஆனா அன்னைக்கு இருந்த மக்கள், அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் கூட என் பக்கம் தான் நின்றுட்டு இருந்தாங்க. சோ அதை வச்சு முடிச்சிடலாம்னு நினைச்சீங்க, அதுவும் முடிக்க முடியல. அடுத்ததான் ஜனநாயகன்னு ஒரு படம், அந்த படத்தை உனக்கிட்டா மனதளவுல இவரை வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி சரிச்சிடலாம்னு நினைச்சீங்க, அதுவும் பண்ண முடியல. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டா அவருடைய விவாகரத்து செய்தியை பத்தி வந்து பெருசா விஜயர்கள் எங்கேயுமே ஓப்பன் அப் பண்ணல. ஒரு வாட்டி வந்து அது அவ்வளவு ஒர்த் இல்லை அப்படின்ற வார்த்தை விட்டதுக்கே வந்து பயங்கரமா வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா, இத்தனை ஆண்டுகளா வந்து என் கூட இருந்தவங்க ஒருத்தங்க, அவங்கள வச்சு கரெக்டா தேர்தலுக்கு 30 நாளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை பண்ணி அவதூறு பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த ஓப்பனா பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பா அது என்னவா போயிட்டு சேர்ந்திருக்கும் அப்படின்னு தெரியல. பட் ஆனா விஜயர்கள் கொஞ்சம் ஓப்பனா இன்னைக்கு பேசியிருக்காரோ அப்படின்னு தான் இருந்துச்சு. இவ்வளவு நாட்கள் வந்து இதை பத்தின அவதூறுகள் வந்துகிட்டே இருக்கு, பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னும் போது
இதையும் ஓப்பன் அப் பண்ணிடலாமேன்றதுக்காக விஜய் ஓப்பன் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பேசும்போது தெரிஞ்சது. இது போக மனசு விட்டு பேசுற மாதிரி மக்கள் கிட்ட இருந்து என்னை பிரிக்கவே முடியாது, இந்தியாவே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு தேர்தலா இந்த தேர்தல் இருக்க போகுது, இது மற்றவங்களுக்கு தான் வந்து ஒரு சாதாரண எலெக்ஷன், இது நமக்கு எமோஷன் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துறமான பேச்சுகள்லாம் பேசிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நான் எப்படி ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா, தேவர் மாதிரி, சுந்தரலிங்கம் மாதிரி, வஉசி மாதிரி, அழகு முத்துக்கோன் மாதிரி, கட்டபொம்மன் மாதிரி, ஒண்டி வீரன் மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேரை சொல்றாரு. இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த பகுதிகளிலையும் சரி, தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகளிலையும் சரி, அவங்க வாழ்ந்தது எதற்காகன்றது நமக்கு தெரியும். அவங்க எதுக்காக வாழ்ந்தாங்க, அந்த பகுதி மக்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். இதை தாண்டி வந்து இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் மட்டும் இருக்கு. இதை ஏன் வந்து இப்ப மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல விஜயர்கள் பேசுறாரு, அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில பேர்களை மென்ஷன் பண்றாரு. அப்ப அம்பேத்கர் பேரை சொன்னவரு சில பேரை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள்ல இருந்து சொன்னாங்க, எங்க பேர்லாம் சொல்லல, அப்ப விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சா நாங்க ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த சமூகம் சார்ந்த அரசியலுக்குள்ள தள்ள பார்த்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் திருநெல்வேலி போனதுக்கு அப்புறமா இந்த பேர்கள்லாம் சொல்லியிருக்காரு. இது என்ன மாதிரி விமர்சனமா இல்ல வந்து ஒரு சாதாரணமா எடுத்துட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா அவர் சொன்னவங்க எல்லாருமே வந்து சமூகம் சார்ந்தவங்கன்ற தாண்டி இந்த ஒட்டுமொத்த சமூகம் நல்லா இருக்கணும்னுக்காக உழைச்சவங்க. ஸோ அவங்கள மாதிரி நாங்களும் உழைப்போம் அப்படின்ற இடத்துலதான் வந்து விஜய் சொல்லியிருக்காரு. பட் அதை எப்படி வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாமே வந்து டிஎம்கே அட்டாக் பண்ணி தான் அடுத்தடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. முக்கியமான இடத்துக்கு விஜய் இப்பதான் வந்திருக்காருன்ற மாதிரி ஒரு சவால் ஒண்ணு விடுறாரு. என்னன்னா, நாங்க ஆட்சி பண்றோம், நாங்க வந்து ஆட்சிக்கு வரோம் அப்படின்னா மக்களோட காசை ஒரு பைசா கூட நாங்க தொடமாட்டோம் அப்படிங்கிறத நான் சவாலா சொல்றேன். ஆனா ஆண்டவங்களும் சரி, ஆண்டுகிட்டு இருக்கவங்களும் சரி, உங்களால சொல்ல முடியுமா இந்த மாதிரி, எங்க ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு. உண்மையிலே வந்து இது டைரக்டா கேட்க வேண்டிய கேள்விதான். ஏன்னா இவ்வளவு நாட்கள் வந்துட்டு மற்ற விஷயங்களை வச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப கொள்ளை, ஊழல் இதெல்லாம் அம்பலப்படுத்தினா மட்டும்தான் ஒரு பிரச்சாரத்துல அது ஒரு ஃபயரா இருக்குன்றத விஜய் புரிஞ்சுக்கிட்டு இப்பதான் அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி வராரு. அப்ப நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கண்டிப்பா ஒரு சவாலை விடுறாரு. இந்த சவாலுக்கு அங்கிருந்து எதிர்வினை என்ன வருதுன்றத பார்க்க. அதுக்கப்புறம் 2 வயசு குழந்தை அதை வந்து ஒரு திமுக நிர்வாகி என்ன பண்ணி கொண்டான்றது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த விஷயத்தையும் மென்ஷன் பண்றாரு. அப்புறம் விளாத்தி குளத்தை பத்தியும் அங்க பேசுறாரு. விளாத்தி குளத்துல ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி இந்த மாதிரி உபாதையை கழிக்கிறதுக்கு போன ஒரு பெண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி பேசுறாரு. ஸோ சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு திமுக, பாஜக மற்றும் பலர் இவங்க யார் நினைச்சாலும் என்னை தடுக்க முடியாது அப்படின்றதோட அந்த பேச்சை முடிக்கிறாரு. ஸோ இவ்வளவு நாட்கள் விஜய் பேசினதுக்கும் இந்த பேச்சுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, ஒரு ஃப்ரீ ஹேண்டா ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஓப்பன் அப் ஆகி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா பேசின மாதிரி இருந்துச்சு. டைரக்ட் அட்டாக் வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு. இது வரைக்கும் இருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா, ரொம்ப ஆக்ரோஷமா அப்படிலாம் இல்லாம இருந்துச்சு. பட் இந்த வாட்டி எல்லாத்தையுமே இந்த கனிம வள கொள்ளை, மலையை ஆட்டையை போடுறாங்க அப்படின்றத ஆரம்பிச்சு எல்லா அமைச்சர்களை பத்தியும் பேசினது, குறிப்பா வந்து இந்த நகராட்சி துறையில ஊழல், இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி விஜயர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியே வந்து கொஞ்சம் பேசினாரு அப்படின்னா அது இன்னும் வந்து பூஸ்டப்பா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. முக்கியமா தனக்கான நெருக்கடியை ஓப்பன் அப் பண்ணி சொன்னார் இல்லையா, அது உண்மையிலே ரொம்ப சரியான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஃபார்முலா வந்துட்டு ஃபாலோ பண்ணாரு. அவருக்கு நெருக்கடி கொடுக்கும்போது மக்கள் முன்னாடி போய் நின்று நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த கேள்விதான் பல தலைமுறைகள் தாண்டி வந்து வாக்குகளா மாறுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து விஜய் வந்திருக்காரு. சரி, இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வந்துட்டு ஜனநாயகன் படம் குறித்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது ஒரு சக நடிகரா நீங்க வந்துட்டு ஜனநாயகன் படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம பேசுறதா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இளைஞர்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்க, நம்ம தமிழக இளைஞர்களுக்கு ஒரு மூத்த நடிகரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு என்ன பதில் சொன்னாரு அப்படின்னா, இளைஞர்கள் படிப்புல கவனம் செலுத்தணும், இந்த போதை, கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்ற ஸ்டேட்மெண்ட்டை தான் சொன்னாரு. ஆனா இது எப்படி ஊடகங்கள் மாத்தி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நடிகர்கள் பின்னால் இளைஞர்கள் போகக்கூடாது, அது ரொம்ப தவறு. ஆக்சுவலி 2-3 கொஸ்டினை மெர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படியே. எப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தரை துரத்திட்டு போறாங்க, இப்போ விஜயோட வண்டி பின்னாடியே போகும்போது ஆக்சிடென்ட்லாம் ஆகுது இல்லையா, இதை பத்தி என்ன நினைக்கிறேன்றதையும் இதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அவர் வந்து படிப்புல கவனம் செலுத்துங்க, தயவு செஞ்சு வந்துட்டு போதை, கஞ்சா மற்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்க போகாதீங்க அப்படின்னு தான் சொன்னாரு. பட் இன்னைக்கு இதை எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா,
ஏதோ விஜய்க்கு எதிராக ரஜினி பேசின மாதிரியும் வன்மத்தை கக்கின மாதிரியும் அதை மாத்திருக்காங்க. பட் அந்த ப்ரெஸ் மீட்டை ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து அந்த மாதிரிலாம் தெரியாது உங்களுக்கு. இன்னொரு பக்கம் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது விசில் அடிக்கிறதுனா போய் தியேட்டர்ல விசில் அடி, இங்க வந்து சட்டமன்றத்தெல்லாம் விசில் அடிக்க முடியாது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு மேடையில பேசுறாரு. அங்கேயும் விசில் சத்தம் வந்து பயங்கரமா பறக்குது. ஆனா என்ன அப்படின்னா, திருமாவர்கள் மேல இருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு இன்னொரு பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு 3 பேருக்கே ஓட்டு போடாதீங்கன்னு சொன்ன ஒருத்தர் ஏன் இப்படி திரும்ப சொன்னாருன்றதுக்கே வந்து இங்க பதில் இல்லை. பட் வந்து அவர் வந்து இன்னமும் நம்ம திராவிட ஆட்சி வரணும், திராவிட ஆட்சி தான் அமையணுன்றதுக்காக போராடிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இந்த மாதிரி விசுவாசம் இருந்தவர்கள் வந்துட்டு இந்த சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து வரலாற்றை எழுதி வச்சுக்கணும், இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் மறந்துடக்கூடாதுன்னு. அப்போ விசுவாசம் ஒன்று இருக்குன்னா அதில் திருமாவளவன்ற பேர் நம்ம எழுதி வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக சொந்த கட்சியே வந்து சொல்றாரு பார்த்தீங்களா, வேற லெவல். உண்மையிலே வந்துட்டு இதெல்லாம் வந்து போற்றுதலுக்குரியது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நடந்தது. உண்மையிலேயே எனக்கு எதிர்பார்த்ததை விட பல விஷயங்கள் நடந்திருக்கு. நெல்லையில விஜய் அவர்கள் ஏதோ ஒன்று பேச போறாரு, ஏதோ ஒன்று பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இருந்ததை தாண்டி ஒரு சம்பவத்தை நிகழ்த்திட்டு வந்திருக்கிறாரு. இது அப்படி இந்த பக்கம் என்னவா ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுங்கிறது தெரியல. ஏன்னா விஜய் கண்ணாடி போட்டா இங்க ஒருத்தர் கண்ணாடி போடுறாரு, விஜய் குழந்தைய தூக்கி கொஞ்சனா இங்க ஒருத்தர் கொஞ்சிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு பல சம்பவங்கள் விஜய் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பக்கம் என்ன ரிப்ளை வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. சென்னையை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இன்னும் வந்து அனுமதி மறுக்கப்படுதுன்றதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 மணி நேரம் தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், ஆனா விஜய்க்கு மட்டும் வந்துட்டு நீங்க புதுசா சொல்றீங்க, விஜய் மட்டும் தடை பண்ற மாதிரி சொல்றீங்க, எல்லாருக்குமே 1 மணி நேரம் தான், ஒரே நாள்ல 8 இடத்துல வந்துட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பண்றாரு, அவர் மட்டும் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. இங்க என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, விஜய்க்கு ஆர்கனைஸ்டா ஒரு க்ரௌடை வந்து கொண்டு வர முடியல. ஆக்சுவலி ஆர்கனைஸ்டா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவரை நிப்பாட்டி இங்க நின்று பேசணும் அப்படின்னா மட்டும்தான் அது ப்ராப்பரா இருக்கு. ஆனா ரோட் ஷோவோ இல்ல அவர் வந்து ஒரு வீதி முனையில இருந்து பேசுறாரு அப்படின்னும் போது எங்கிருந்து க்ரௌடு வருவாங்கன்னே சொல்ல முடியாது. பிகாஸ் விஜய்ங்கிறவரு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார், அவரை பார்க்கறதுக்கு அவ்வளவு க்ரௌடு வர்றாங்க. அப்போ ஒரு வண்டி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கே அவ்வளவு நேரம் ஆகுது. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படி கிடையாது. அவங்க முடிச்சுட்டு கீழே இறங்கி அவங்க ஆதரவாளர்களை பார்த்துட்டு அப்படியே இறங்கி கார்ல போயிட முடியும். ஆனா விஜய் அப்படி போக முடியல. ஸோ அது வந்து என்ன சொல்றது, அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால அவர் மேல இருக்கக்கூடிய அன்புல மக்கள் கூட தான் செய்யறாங்க. ஸோ இது வந்து இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி, காவல்துறை வந்து ஒரு ரீசன் வேலிடா சொல்றாங்க அப்படின்னா நாங்க எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் தான் தரோம் அப்படின்னு சொன்னாலுமே, இன்னொரு பக்கம் விஜய் சைட்ல இருந்து பார்க்கும்போது இந்த பிரச்சனைகளும் இருக்கு. இதை வந்து ஒருவேளை வந்துட்டு இப்போ ஒரு இடத்துக்கு போற, இப்ப நெல்லைக்கு போனார் இல்லையா, போய் ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணி அங்கிருந்து மேடையை வச்சு அவங்கள்ட்ட எல்லாம் பேசினார்ல, அந்த வேன்ல ஏறினே பேசினார்ல, இந்த மாதிரி பல தொகுதிகளில் பண்றதுக்கு பண்ணலாம். பண்ணிட்டு ரோட் ஷோ பண்ற மாதிரி இருந்தா கூட பெரிய பிரச்சனை இருக்காது. பட் இது வந்து சென்னை மாதிரியான நகரங்கள்ல பண்ணும்போது இதுதான் ரூல்ஸ் போது விஜய் தரப்புல இருந்து என்ன ஐடியா பண்ண போறாங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தெரியல. அந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து வாய்ப்பே இல்லை. ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஆயிடும், ஒரு 3 மணி நேரம் ஆகுதுன்னும் போது கண்டிப்பா அந்த 1 மணி நேரம்ன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன பண்ண போறாங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு 5 விபத்துகள் நடந்திருக்கு இன்னைக்கு அவருடைய ரோட் ஷோல. இதை வந்து கண்டிப்பா பேசிதான் ஆகணும். ஒவ்வொரு வாட்டியும் வந்து விஜயும் சரி, அவரை ஃபாலோ பண்றவங்களும் சரி, ஊடகத்திலையும் சரி தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க, தயவு செஞ்சு ரோட்ல அவர் பின்னாடி போகாதீங்க, அவர் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஆனா அதையும் மீறி இளைஞர்கள் அவர் மேல இருக்கக்கூடிய அந்த அன்புல போறாங்க. அந்த அன்பு வந்து நீங்க எப்படி வேணாலும் காமிக்கலாம். அதுக்காக பின்னாடி போய் ஒரு 3 பேர் 4 பேர் போய்கிட்டு அந்த போனை தூக்கிட்டு செல்ஃபி எடுத்து தான் காட்டணுன்றது கிடையாது. நாளைக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுவும் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா தான் ஆயிடும். ஏன்னா வந்து அவரு ஒரு கட்சி நடத்துறாரு, அவர் வந்து ஒரு பெரிய நடிகர், உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் தான், அவர் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். ஆனா அவர் போய் நான் வந்து என் ஊருக்கு வந்திருக்காரு, நான் பார்த்தே தீரணும் அப்படின்னா நீங்க நின்று பார்த்துட்டு போறீங்கல்ல, அது ஓகே. பட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால அவருக்கும் சிக்கல், உங்களுக்கும் சிக்கல். இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்க, விஜய் பரப்புரை பயணத்தின் போது 5 பேருக்கு விபத்துன்னு தான் போட்டிருக்காங்க. நமக்கு நீங்க அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவரை வந்துட்டு இந்த மாதிரியே பண்ணி காலி பண்ண நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை வந்து நீங்க தவிர்க்க வேண்டியது ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நெல்லையில உண்மையிலேயே விஜய் பண்ணது பெரிய சம்பவமா, இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய கூட்டம் கூடுச்சுல, இது வந்து திமுக அதிமுக அப்படிங்கிறத தாண்டி ஒரு மாற்று சக்தியா விஜயை உருவாக்குமா, இல்ல வந்து இது வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் தானா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.